அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு வெஜிடபிள் சம்சா செய்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். இந்த சம்சால பல வெரைட்டிஸ் இருக்குது. அது வாட்டர் சம்சாம்பாங்க, இல்லாட்டி குட்டி குட்டியாக இருக்கும் சென்னையில் போனாக்கா. அப்புறம் பல விதமாக பண்ணுறாங்க சம்சால. இப்போ நம்ம செய்ய போகிற சம்சா வந்து வெஜிடபிள் சம்சா. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையான ஒரு சம்சா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லாட்டி மார்னிங்கில் ஸ்நாக்ஸோ ஈவன் டிஃபன் மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம். அதை ரொம்ப டேஸ்டியான இது. பிடிக்காத ஆட்களே இருக்காது, சம்சா சாப்பிடாத ஆட்கள் இருக்காது. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 75 ml ஆயிலை நீங்கள் ஊற்றிக்கிடுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம், இல்லாட்டி கார்ன் ஆயிலாக இருக்கலாம். ஏதோ குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 kg வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி வெட்டிருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்கல்ல, அது போல் போட்டு ஸ்லிம்மில் வச்சு நம்ம பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு. சம்சாவில் வந்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் அதிகமான ஆளுகளுக்கு வந்து வெஜிடபிள் சம்சா பிடிக்கும். நீங்கள் மற்ற வெரைட்டிஸ் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிடுங்க. முட்டைக்கோஸை வந்து நீங்கள் ஒரு 1/4 கிலோக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸ்லைஸாக வெட்டிக்கிற வேண்டியது. ரொம்ப பொடிசாக வெட்டுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதையே ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம் இதை. அப்புறம் பஞ்சாப் சைடு இந்த சைட்லலாம் போனாக்கா ஆலு சம்சா மாதிரி சாப்பிடுவாங்க. அப்புறம் கீமா சமோசா சாப்பிடுவாங்க. அப்புறம் இதில் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது. இப்போ இறால், மீன், தூணா, என்னென்னமோ வெரைட்டி பண்ணுறாங்க. எல்லா இதுமாதிரி நூடுல்ஸ் சம்சா கூட பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக. அது மாதிரி சம்சாவில் எத்தனையோ வெரைட்டி இருக்குது. ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது வந்து எப்படின்னாக்கா ரெடிமேட் பேடாலேருந்து பண்ணுறோம். நம்ம வந்து பேடா உண்டு பண்ணல. அப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸு வந்து கேரட்டு, கார்னு, அப்புறம் பீன்ஸு, பட்டாணி எல்லாத்தையும் கொஞ்சம் அது ஒரு 200 கிராம்ஸ் போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாப்புல ரெடி பண்ணிக்கிற வேண்டியது. கியூபாக வெட்டி போட்டுக்கிட்டு பண்ணிட்டாக்கா அதோட ஆட் பண்ணிட வேண்டியது. இதில் கேப்சிகான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கேப்சிகான் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கேப்சிகான் வந்துக்கிட்டு விட்டமின் சி வந்துக்கிட்டு ரொம்ப அதில் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னாக்கா மல்லிக்கீரை, கேப்சிகானு, அப்புறம் நம்ம சில்லி, க்ரீன் சில்லி எல்லாத்தையும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கு. அதை ஆட் பண்ண வேண்டியது. இதில் மெயின் என்னன்னு சொன்னாக்கா ரொம்ப வேக விடக்கூடாது எதையுமே. ரொம்ப வெந்துருச்சுனாக்கா ஒரு டேஸ்ட் இருக்காது. அதில் ஒரு மீடியமான லெவலில் அந்த 70% நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏன்னு சொன்னால் சம்சா வந்துக்கிட்டு நம்ம பேடாவில் வச்சதுக்கப்புறம் அதை மறுபடியும் ஆயிலில் போடுவோம். ஆயிலில் போடும்போது அதில் வேறு நம்மளுக்கு குக் ஆகும். ஸோ 60 to 70% வெந்த மாதிரி இருந்தாலே போதும். இதில் மெயின் வந்து என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன்டாக்கா இதை நல்ல மாதிரி பேக் பண்ணி அந்த கீமா வந்து உள்ளே ஐஸ் பாட்டில் எடுத்து வச்சுட்டு கூட 2ஆம் நாள் செய்யலாம். 3 நாளைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நல்ல மாதிரி நம்ம டெய்லி செஞ்சுக்கலாம். ஒரு தடவை கீமா போட்டு ரெடி பண்ணிட்டாக்கா 3 தடவை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துக்கிட்டு ஜீரகத்தூள் மட்டும் போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு மஞ்சத்தூள் தேவைப்பட்டாக்கா கொஞ்சம் போல் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி தேவையில்லை. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஃபுல் குக்கடாக இருக்காது.
எல்லாமே செமி குக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக, அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணும். அவ்வளோ மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் இது. இப்போ நம்ம வந்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை கொஞ்ச நேரம் சூடு வந்துக்கிட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம வந்துக்கிட்டு பேடா வந்துக்கிட்டு நாங்கள் ஸ்விஸ் பேடா அப்படிங்கிறது தான் நான் இங்கே வாங்கியிருக்கேன். யூஏயில் இருக்கனால அது பொதுவாக கல்ஃப் கண்ட்ரியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதை எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத வந்து நான் இப்போ காமிக்கிறேன். சம்சா எப்படி ரோல் பண்ணுறதுங்கிறத அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி நம்ம பண்ணிட்டாக்கா ஈஸியாக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளே உள்ளடம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக வச்சிடலாம். தண்ணியில் வந்து நனைச்சிக்கணும். அப்போ ஏன்னாக்கா இது நம்ம வந்து மைதாலாம் போட்டு நம்ம ஒட்டுறதில்ல. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப டாப் கிளாஸாக இருக்கும் இது செய்கிறது. நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் ஐஸ் பட்டில் வச்சிடலாம். வச்சுட்டாக்கா நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் அதை வெளியில் கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டினாக்கா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம டீ அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நோம் கஞ்சி, அது இல்லைன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சட்னி, இல்லாட்டி இது மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னாக்கா நல்லா வரும். அப்புறம் ஆயில் வந்துக்கிட்டு சின்ன பேனை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேனை வச்சுக்கிட்டு, அதாவது மீடியம் ஆயில் நல்லா சூடு வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறம் சூடு வந்ததுக்கப்புறம் மீடியமான ஹீட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை போட்டீங்கன்னாக்கா சம்சை சுடும்போது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பொன்னிறமான ஒரு கலர் ஒன்று வரும். அதோடு நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதை எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் கூட போதும். மொத்தத்துலேயே நம்ம திருப்பி விட்டுட்டு ரொம்ப, அதாவது கலரே பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கடையிலலாம் வந்துக்கிட்டு நம்ம வாங்குறோம்னாக்கா அது ஒரு மாதிரியாக இருக்கும். சில நேரத்துக்கு ஆறி போய் இதாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் வந்து சூடாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஸ்விஸ் பேடாங்கிறது வந்து இது வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அன்றிலேருந்து இன்று வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பிராண்டான பேடா. அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இணைந்து இருங்கள். அடுத்து ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை